ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சமயம் காஞ்சிபுரத்துக்கு மார்வாடி ஒருவர் குடும்பத்தோடு வந்திருந்தார். மகா பெரியவரை பற்றி அவருக்கு பெரிதாக எந்த விவரமும் தெரியாது. காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில்களை தரிசிக்கவும் காமாட்சிக்கு தன் வேண்டுதலாக குறிப்பிட்ட தங்கத்தை செலுத்தவும் தான் வந்திருந்தார் அந்த மார்வாடி. வந்த இடத்தில் காமாட்சி கோவிலுக்கு போகும் சமயத்தில் கொஞ்சம் நேரமாகிவிடவே நடை சாத்திவிட்டதால் அங்கே இருந்த ஒருவர் சொன்னதை வைத்து ஸ்ரீமடத்துக்கு மகா பெரியவாவை தரிசிக்க வந்திருந்தார். கோவில் நடை திறக்கும் வரை எங்கேயோ சென்று நேரத்தை வீணாக கழிப்பதை விட மகானை தரிசித்தால் புண்ணியம் நேரமும் வீணாகாது என்ற எண்ணம் அவருக்கு. ஸ்ரீமடத்துக்கு அவர் வந்த சமயத்தில் கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. மெதுவாக வரிசையில் நின்று கொண்டிருந்த அந்த மார்வாடி தன் முறை வந்ததும் மகா பெரியவா முன் விழுந்து நமஸ்கரித்தார். சுவாமி, நான் இதற்கு முன்னால் உங்களை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை. கோவில் தரிசனத்துக்குத்தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்களை தரிசனம் செஞ்சதும் என் மனசுக்குள்ளே ஒரு பரவசம் நிறைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது என்றார். கரம் உயர்த்தி அவரை ஆசீர்வதித்த மகான், கொஞ்ச நேரம் மடத்திலேயே இரு, நீ செய்ய வேண்டியதை சொல்கிறேன் என்றார். ஸ்ரீ மடத்தில் ஓரிடத்தில் சென்று அமர்ந்த அந்த மார்வாடி குடும்பம் 1, 2, 3 என்று எண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கடந்தது. பொறுமையாக இருந்த அவர்கள் நேரம் வேகமாக நகர காமாட்சி கோவில் நடை திறந்து விடுவார்கள். சரியான நேரத்துக்கு போனால் அம்மனை தரிசித்துவிட்டு மேலும் சில கோவில்களையும் பார்த்துவிட்டு புறப்படலாம். மகான் இன்னும் எதுவும் சொல்லவில்லையே என்று மனதிற்குள் எண்ணம் அலைமோத தவிப்புடன் அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தன் மகளோடு வந்த மகானை பணிந்து கொண்டிருந்தார் ஒரு ஏழை. பெரியவா, அவள் என் சீமந்த புத்திரி, மூத்த மகள், அன்றாட பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழல். இந்த நிலைமையில் இவளுக்கு வயசு ஆகிக்கொண்டே போகிறதால கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுமையும் சேர்ந்தெடுத்து. சொந்தத்திலேயும் ஒரு வரன் இருக்கு. ஆனால் காரணா காசு கூட கையிலே இல்லாததால போய் கேட்கறதுக்கு கூட தயக்கமாக இருக்கு. நீங்கள் தான் இவளுக்கு திருமணம் கைகூட அனுகிரகம் செய்யணும் என்று தழுதழுப்பாக சொன்னார் அந்த ஏழை. கரம் உயர்த்தி ஆசீர்வதித்த மகான், கொஞ்சம் இரு என்று அவரிடம் சொல்லிவிட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த மார்வாடியை விரல் சொடுக்கி கூப்பிட்டார். பவ்யமாக வந்து அவரிடம், காமாட்சி கோவிலில் தரிசனம் பண்ணிட்டு உண்டியிலே செலுத்தணும்னு 13 பவுன் தங்க நகையை எடுத்து வந்திருக்கிறாயே, அதை இவரிடம் கொடு. நீ நேரடியாக அந்த காமாட்சியிடமே சேர்ப்பித்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் மகான். அதை கேட்டதும் அப்படியே அதிர்ந்து போனார் அந்த வடநாட்டுக்காரர். கோவில் உண்டியலில் போடுவதற்காக தான் நகை கொண்டு வந்த விஷயத்தை அவர் தன் குடும்பத்தாரிடம் கூட சொல்லவில்லை. 1 பவுன், அரை பவுன் என்று சின்ன சின்ன நகைகளாக சேர்த்து மொத்தமாக 13 பவுனை ஒரு முடிச்சாக கட்டி பெட்டியில் பத்திரமாக எடுத்து வந்திருந்தார். இது எப்படி மகானுக்கு தெரிந்தது? காமாட்சி கோவில் அதை செலுத்த தீர்மானித்தது இங்கே உட்கார்ந்திருந்த நேரத்தில்தான். அதையும் அல்லவா இவர் சொல்கிறார். மனதுக்குள் கேள்விகள் எழ ஆச்சரியத்தோடு அமைதியாக நின்றவரிடம் மகானே பேசினார். என்ன, காமாட்சிக்கு கொண்டு வந்ததை இந்த பொண்ணுக்கு எப்படி தர்றதுன்னு யோசிக்கிறியா? கேட்டவர் அந்த பெண்ணை பார்த்தார். உன்னோட பேர் என்னன்னு எல்லோருக்கும் கேட்கிறா போல சத்தமாக சொல்லு என்றார். காமாட்சி என்று அவள் சொன்னது அங்கே எதிரொலித்தது. மார்வாடி மட்டுமல்ல, அங்கே இருந்த எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். இப்போது காரணம், அங்கே வந்தது முதல்ல அந்த பெண்ணோ அவளது தந்தையோ அவள் பெயரை சொல்லவே இல்லை. அப்படி இருக்க அவள் பெயரை எப்படி தெரிந்து கொண்டார் மகான்? அப்புறம் என்ன, கோவில் உண்டியலில் செலுத்த கொண்டு வந்த நகைகள் அப்படியே முடிச்சாக எடுத்து மகான் முன்னிலையிலேயே மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த ஏழை பெண்ணிடம் கொடுத்தார் மார்வாடி. வடநாட்டு மார்வாடிக்கு புண்ணியமும் ஏழை பெண் திருமணத்துக்கு பொருளும் கிடைக்க அனுகிரகம் செய்த மகானின் தீர்க்க தரிசனத்தை நினைத்து சிலிர்த்து போனார்கள் எல்லோரும்.
ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர